24 ஆகஸ்ட் 2026 என்று தூய பார்த்தலேமியினுடைய திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 45 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்கள் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நேரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நீங்கள் சமர்ப்பிக்க போகின்ற அனைத்து மன்றாட்டுகளையும், இன்றைய பிறந்த நாட்களின் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க தொடர்ந்து இந்த காணொளியோடு நாம் ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் தூய பர்த்தலமேயு திருத்துதரும் பெருவிழாவோடு சேர்த்து தியானிக்க இருக்கின்றோம். திருச்சபையின் 12 திருத்துதரில் ஒருவரான புனித பர்த்தலமேயு திருத்துதர என்று நாம் புரிந்து கொண்டு, நற்செய்தியில் பர்த்தலமேயு என்ற பெயர் அதிகமாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தியில் அவரை நத்தனியேல் என்ற பெயரில் நாம் சந்திக்கிறோம் என்று திருச்சபை மரபு அடையாளப்படுத்துகிறது. அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை எடுத்து சொல்கிறது. இயேசுவை உண்மையாக சந்திக்கும் ஒருவர் இயேசுவின் சீடராக மாறாமல் இருக்க முடியாது. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா? இன்றைய நற்செய்தியில் பிலிப் நத்தனியேலை சந்தித்து, திருச்சட்டத்தின் மோசேயையும் இறைவாக்கினர்களும் எழுதியவரை கண்டுபிடித்து விட்டோம், அவர்தான் நாசரேத்தை சேர்ந்த இயேசு என்று கூறுகிறார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமா என்று கேட்டார். இந்த ஒரு கேள்வி ஒரு சிறிய சந்தேகம் மட்டுமல்லாமல் மனித மதத்தினுடைய ஒரு பொதுவான போக்கம் வெளிப்படுகிறது. நாம் பல நேரங்களில் ஒரு மனிதரை அவருடைய ஊர், குடும்பம், கல்வி, பொருளாதார நிலை, சமூக பின்னணி அல்லது கடந்த காலத்தை வைத்துதான் மதிப்பிடுகிறோம். அவர் அந்த இடத்தை சேர்ந்தவர், அவரால் என்ன செய்ய முடியும், அவரை பற்றி எனக்கு தெரியும் என்று முன்கூட்டியே முடிவு செய்து விடுகிறோம். ஆனால் இறைவன் மனிதர்களை நாம் பார்க்கும் விதத்தில் பார்ப்பதில்லை. நத்தானியேல் இயேசுவை பற்றி முழுமையாக அறியவில்லை. ஆனால் அவரது சந்தேகத்தை பிலிப்பு ஒரு வாதத்தின் மூலம் வெல்ல முயற்சிக்கவும் இல்லை. அவர் மிக அழகாக ஒரு அழைப்பை விடுகிறார், வந்து பாரும். இது ஒரு நற்செய்தியுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. பிலிப்பு, நான் உன்னை சமாதானப்படுத்துகிறேன், முதலில் எல்லாவற்றையும் நம்பு என்று சொல்லவில்லை, வந்து பாரும் என்கிறார். கிறிஸ்துவ நம்பிக்கை வெறும் கருத்துக்களின் தொகுப்பல்ல, இது ஒரு நபரை சந்திப்பது. அந்த நபர் இயேசு கிறிஸ்து. நாம் அவரை பற்றி பல விஷயங்களை அறிந்திருக்கலாம், விவிலியத்தை படித்திருக்கலாம், திருப்பலியில் பங்கேற்கலாம், பல ஜெபங்களை சொல்லலாம். ஆனால் கேள்வி இதுதான், நான் இயேசுவை உண்மையில் சந்திக்கின்றேனா? இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வது ஒன்று, இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது வேறு. இயேசுவை பற்றி பேசுவது ஒன்று, இயேசுவோடு வாழ்வது வேறு. ஆலயத்துக்குள் வருவது ஒன்று, இயேசுவினுடைய வாழ்க்கையின் மையமாக ஏற்றுக்கொள்வது வேறு. நத்தனியேல் வந்து பார்த்த பொழுது அவருடைய சந்தேகம் நம்பிக்கையாக மாறுகிறது. இயேசு நம்மை விட அதிகமாக அறிந்திருக்கிறார். நத்தனியேல் இயேசு முதன்முறையாக சந்திக்கின்றார். ஆனால் இயேசு அவரை பார்த்தவுடன், இதோ உண்மையான இஸ்ரவேல், இவரிடம் கபடம் இல்லை என்கிறார். எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தைகள்! நத்தனியேல் இன்னும் இயேசுவை முழுமையாக அறியவில்லை.
ஆனால் இயேசு ஏற்கனவே நத்தனியேலை அறிந்திருக்கிறார். இதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆறுதலாக அமைகிறது. நாம் இயேசுவை தேடுவதற்கு முன்பே இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். நாம் மற்றவர்களை மறைக்கின்ற விஷயங்களை அவர் அறிந்திருக்கிறார். நாம் சொல்லாமல் சுமந்து கொண்டிருக்க வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம் பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் நல்ல எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நம் உலகத்தின் பார்வையில் சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் நாம் மதிப்பு மிக்கவர்கள். இயேசு நத்தனியில் வெளிப்புறத்தை மட்டும் பார்க்கவில்லை, அவரது உள்ளத்தை பார்க்கிறார். இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு என்னை பார்க்கின்ற பொழுது என்ன என்னிடத்தில் பார்க்கிறார்? மக்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பது முக்கியமல்ல, இறைவன் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். நீர் எங்கிருந்து வருகிறீர் என்று அறிவீர். நத்தனில் ஆச்சரியப்படுகிறார். இயேசு அவரிடம், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்பே அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே உன்னை பார்த்தேன் என்று பதிலளிக்கிறார். இந்த வார்த்தை நத்தனியனுடைய உள்ளத்தை திறக்கிறது. ரபி, நீர் இறைமகன், இறையரை இஸ்ராயலின் அரசர். சில நிமிடங்களுக்கு முன்பு நாசிரியத்திலிருந்து நல்லது இது வர முடியுமா என்று சந்தேகித்த இந்த நபர் இப்பொழுது நீர்தான் இறைமகன் என்று அறிக்கிறார். சந்தேகத்திலிருந்து நம்பிக்கைக்கு செல்கிறார். கேள்வியிலிருந்து நம்பிக்கை அறிக்கைக்கு செல்கிறார். தேடலிலிருந்து சீடத்துவத்திற்கு செல்கிறார். நத்தனியேல் அத்திமரத்தின் கீழ் இருந்தார் என்றால் அது ஒரு தனிப்பட்ட இடமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆன்மீக பார்வையில் அது ஒரு வாழ்வின் மறைவான இடம். நாம் யாருக்கும் காட்டாத ஒரு இடம். நமது தனிமை, கண்ணீர், பயம், போராட்டம், தோல்விகள், ஜெபங்கள், கனவுகள், இவை அனைத்தையுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறைவான இடங்களாக நாம் வைத்திருக்கிறோம். அந்த இடத்தையே கூட இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கும் நேரத்தில் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் மறந்துவிட்ட ஒரு ஜெபத்தை கூட அவர் மறக்கவில்லை. நாம் கண்ணீருடன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மறப்பதில்லை. மற்றொரு சொல்ல முடியாத வேதனையையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் உன்னை அறிவேன், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நீ எனக்கு முக்கியமானவள் என்று இறைமகன் இயேசு நம்மை பார்த்து குறிப்பிடுகின்றார். நத்தனை ஆசிரியத்தில் நல்லது இது வர முடியும் என்று கேட்டார். ஆனால் ஆசிரியத்தில் தான் உலகின் மீட்பர் வந்தார். நாமும் மனிதர்களை பற்றி உடனடியாக தீர்ப்பு வழங்காமல் இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒருவர் கூட இறைவனுடைய பார்வையில் விலை மதிப்பற்றவராக இருக்கலாம். ஒருவருடைய கடந்த காலத்தை வைத்து அவருடைய எதிர்காலத்தையும் நாம் தீர்மானிக்க கூடாது. நத்தனியேலுக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகத்தில் நின்று விடவில்லை. வந்து பாரும் என்ற ஒரு அழைப்பை ஏற்று செல்கிறார். இறைவனை பார்க்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் பல கேள்விகள் வரும். ஜெபத்தில் ஜெபித்தும் ஒரு பதில் கிடைக்காமலும் இருக்கும். ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று நாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்க வேண்டும். விவிலியத்தை திறக்க வேண்டும். திருப்பலியில் ஆழமாக பங்கேற்க வேண்டும். நற்கருணையாண்டவருக்கு முன்பாக அமைதியாக இருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை வாழ்க்கை நாம் அனுபவிக்க வேண்டும். தேடுகிறவருக்கு மட்டும்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு சந்தித்த பிறகு பிறரை நாம் இயேசுவிடம் அழைத்து செல்ல வேண்டும். பிலிப்பு எவ்வாறு நத்தனியேலை அழைத்து சென்றாலும் நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரிடம் கொண்டு செல்ல வேண்டும். இறைவனுக்கு அவர்கள் தேவைப்படலாம். நமது நண்பருக்கு இன்று ஒரு ஆறுதல் தேவைப்படலாம். நம்முடைய நண்பருக்கு, நம்முடைய குடும்ப உறுப்பினருக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படலாம், மன்னிப்பை தேவைப்படலாம். அவர்களை நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். வந்து பார்க்க அவர்களை அழைக்க வேண்டும். ஆக பர்த்தலோமியுடைய இன்றைய சாட்சிய வாழ்க்கையை தான் இயேசு சந்தித்த பிறகு பல வாழ்க்கையை அவர் அர்ப்பணிக்கின்றார். அவர் பல இடங்களில் நற்செய்தியை அறிவித்து இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே மறை சாட்சியாக அளித்து இன்று ஒரு புனிதராக போற்றப்படுகிறார். நான் இயேசுவை எவ்வளவு ஆழமாக அறிந்திருக்கேன் என்று உணர்த்துவதற்காக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து மறைசாட்சியாக வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே இன்று அவருடைய அந்த பரிந்துரையோடு அவருடைய இந்த பெருவிழா நாளில் நம்முடைய உள்ளத்தில், ஆண்டவரை உம்மை மற்றும் பற்றிக்கொள்ள எனக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க, உண்மை உண்மையாக சந்திக்க விரும்புகிறேன், என் சந்தேகங்களை நம்பிக்கையாக மாற்றும், வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்றும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நம்மை முழுமையாக அறிந்திருக்கின்ற இறைவன் நம்முடைய மறைவான இடங்களையும் அறிந்து நமக்கு அருள்வர நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறை வாழ்ந்த புதிய நாளினுடைய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்றைய நாளில் அனைத்து அனுபவங்களையும், மகிழ்ச்சிகளையும், கவலைகளையும் உடைய திருவடி அர்ப்பணித்து இன்று எங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நற்செய்தியில் புனித பார்த்திமையை போல் உம்மை தேடவும் உம்மை சந்திக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். எங்களுடைய சந்தேகங்களை நம்பிக்கையாக மாற்றும், எங்களுடைய பயங்களை துணிவாக மாற்றும், எங்களுடைய பலவீனங்களை உமது அருளின் வலிமையாக மாறும்.
வந்து பார் என்ற ஒரு அழைப்பை எங்கள் இதயத்தில் இன்று கேட்க செய்யும். உம்மை பற்றி அறிந்து கொள்வதோடு நாங்கள் நின்று விடாமல் உம்மை ஆழமாக அனுபவித்து உம்மோடு நெருக்கமாக வாழ எங்களுக்கு வரத்தை தாரும். ஆண்டவரை புனித பர்த்திமையும் போன்று கபடமற்ற ஒரு தூய இதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை கொண்டு திருப்பிடாமல் உமது பார்வையால் ஒவ்வொருவரையும் பார்க்க எங்களுக்கு கற்றுக்கொடும். எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்கவும், தேவைப்படுபவர்களுக்கு அன்போடு நடக்கவும், தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டு நீர் எங்களை அணிந்திருக்கின்ற நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சியும் கண்ணீரையும் சொல்ல முடியாத கவலைகளையும் மறைவான போராட்டங்களை நீர் அறிவீர். யாரும் புரிந்து கொள்ளாத நேரத்தில் நான் உன்னை பார்க்க உன்னை அறிந்திருக்கின்ற கூறிய அன்பின் அந்த குரலை இன்று எமக்கு கேட்க செய்தலும். இந்த புதிய நாளில் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி. எங்கள் பெற்றோர்கள், உடன் பிறப்புகள், நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் உடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். நோயுற்றோருக்கு உடல் மற்றும் உள்ளத்தின் நலத்தை அருளும். துயரப்படுவோருக்கு ஆறுதலை தாரும். தனிமையில் இருப்போருக்கு தனிமையை துணையாக வாரும். நம்பிக்கை இழந்தோருக்கு புதிய நம்பிக்கையை தாரும். இன்று எங்களுடைய வார்த்தைகள் பிறருக்கு காயமாக அல்லாமல் ஆறுதலாக இருக்கட்டும். எங்களது செயல்கள் சுயநலத்திற்காக அல்லாமல் அன்பிற்காக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையே பிறரிடம் வந்துப்பார் என்று இயேசு அனுபவிக்க ஒவ்வொரு நபர்களை மாற்றுகின்ற ஒரு சாட்சியாக மாறும். ஆண்டவரை, இன்றைய புதிய நாளில் வைத்திருக்கின்ற இதைவிட பெரியவற்றை காணுகின்ற ஒரு நம்பிக்கையை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அளித்து எங்கள் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பயப்படாமல் உமது கைகளில் நம்பிக்கையோடு ஒப்படைக்க, எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்க அருளை தாரும். ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தும், ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு செயலும் அன்பை வெளிப்பட செய்தருளும். இந்த நாள் உமக்காகவும் உமது மக்களுக்காகவும் அன்பின் பணிக்காக அர்ப்பணிக்கின்ற நாளாக மாறும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.